ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, என்னாலும் துதி துதியே. கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, என்னாலும் துதி துதியே. துதிக்கின்றும் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனும் உலக இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பெங்களூரில் உள்ள அகாப்பே பைபிள் ஃபெலோஷிப் ஜெபத்துடன் வழங்கும் திருவசன போதனைகள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அகாப்பே பைபிள் ஃபெலோஷிப் ஊழியங்கள், அகாப்பே பைபிள் திருச்சபைகள் மற்றும் அகாப்பே சிறுவர் இல்லங்களின் ஸ்தாபகரும் எனது தந்தையுமான பாஸ்டர் டாக்டர் ரூபன் சத்யராஜ் மூலம் தேவன் உங்களோடு பேசும் இந்த செய்தியை ஜெபத்துடன் இப்பொழுது கேளுங்கள். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, பெங்களூரில் உள்ள அகாப்பே பைபிள் சர்ச் மிகுந்த ஜெபத்துடனும் வாஞ்சையுடனும் வழங்கும் திருவசன போதனைகள் என்கிற இந்த வேத பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வாழ்வில் ஏற்படுகிற ஆவிக்குரிய மாற்றங்களையும் கிறிஸ்துவுக்காக நீங்கள் எடுக்கிற நல்ல தீர்மானங்களையும் குறித்து நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற சாட்சிகளுக்காக தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தரில் அன்பு கூறுகிற தேவ ஜனங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்த சில குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இந்த உலகத்திலே தேவனை நேசிக்கிற வாழ்க்கை என்பது மிக உன்னதமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவரை நாம் நேசிப்பதை குறித்து எத்தனையோ இனிய பாடல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மில் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் இன்னும் ஆர்வமாய் என்று எத்தனையோ பாடல்கள் ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பை குறித்து கூறுகின்றன. ஆம், உலகத்தின் அழிந்து போகிற காரியங்களை ஒரு காலத்திலே நாம் நேசித்து அன்பு கூர்ந்து அதன் பின்னாலே ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான ஒரு அர்த்தத்தையும் நாம் அந்த நாட்களிலே காணவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் அவரிடத்தில் முந்தி அன்பு கூறவில்லை, அவர்தான் நம்மில் முந்தி அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பை நாம் அறிந்து கொண்ட பின்புதான், as a response, அதற்கு ஒரு மறுபதிலாக இன்றைக்கு நாம் ஆண்டவரை நேசிக்கிற, அவரில் அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கைக்குள் நாம் வந்திருக்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தந்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் அல்லது ஈவாக காணப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக இருக்கிறீர்களா? உங்கள் உள்ளத்தின் ஏக்கமும் வாஞ்சையுமாக தேவன் இருக்கிறாரா? அவரில் அன்பு கூறுவதுதான் உங்கள் வாழ்க்கையின் பிரதான நோக்கமாக இருக்கிறதா? அவர் மேல் நான் இப்பொழுது வைத்திருக்கிற அன்பு போதாது, இன்னும் இந்த உலகத்தை நான் வெறுக்க வேண்டும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய பிசாசினால் உண்டாகுகிற இந்த உலகத்தின் காரியங்களை நான் வெறுத்து என்மேல் அன்பு கூர்ந்து எனக்காக கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனையே என் பாவ பரிகார பலியாக விலை கிரயமாக கொடுத்த என் ஆத்தும நேசர், என் அன்பின் ஆண்டவர் மேல் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிற அந்த அற்புதமான வாழ்க்கைக்குள்
நீங்கள் வந்துவிட்டீர்களா? அப்படி ஒருவேளை நீங்கள் வந்துருவீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கும் எனக்கும், தன்னில் அன்பு கூறுகிற மக்களுக்கு தேவன் என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து இந்த வேதம் சில வசனங்களை நமக்கு கூறுகிறது. முதலாவதாக சங்கீதம் 145 20வது வசனம் என்ன கூறுகிறது என்று கவனியுங்கள். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். கவனியுங்கள். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுவார், ஆனால் துன்மார்க்கரையோ அழிப்பார். வார்த்தைகளை நன்றாக கவனியுங்கள். கர்த்தர் தன்னில் அன்பு கூறுகிற பணக்காரர்களை, மேலை நாட்டை சேர்ந்தவர்களை, அழகானவர்களை, திறமையானவர்களை, வசதி பணம் படைத்தவர்களை என்று வேதம் சொல்லவில்லை. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுவார். நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையின் ஸ்டாண்டர்ட் நிலைமை என்னவாக இருந்தாலும் சரி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உயர் படிப்பு படித்தவர்களா இல்ல படிக்கவே தெரியாதவர்களா என்பதெல்லாம் முக்கியமில்லை. கர்த்தருடைய பாதுகாப்பை, கர்த்தருடைய அந்த செக்யூரிட்டியை நீங்கள் அனுபவிப்பதற்குரிய தகுதி இந்த உலகத்திலிருந்து உண்டாகிறதில்லை. அது உங்களுடைய உள்ளத்திலிருந்து உண்டாகுகிற ஒரு காரியம். அதுதான் லவ்விங் காட், தேவன் மேல் அன்பு கூறுதல். ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மேன்மக்கள், உயர்ந்தவர்கள், படித்தவர்கள், பணக்காரர்கள், அழகானவர்களைத்தான் அவர் காப்பாற்றுகிறார், அவர்களுக்குத்தான் நன்மை செய்கிறார் என்கிற ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு கூனி குறுகி பிறரையே சார்ந்து, இல்ல வல்லமையான ஊழியர்கள் ஜெபித்தால்தான் நாம் பாதுகாப்பாக வாழ முடியும் என்கிற ஒரு தவறான நம்பிக்கையிலே வாழ்ந்திருப்பீர்களானால் இன்று நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். இன்றைக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையிலே உங்களுடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறதா? சத்துருவால் நெருக்கப்படுகிறீர்களா? உங்களை எதிர்க்கிறவர்கள், துன்மார்க்கர், துஷ்டர் உங்களை ஓட ஓட துரத்துகிறார்களா? என் வாழ்க்கையின் முடிவு என்னவா இருக்கும்? இப்பொழுது நான் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளின் முடிவிலே எனக்கு என்ன நடக்கும் என்று கலங்கி தவிக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. God is no respecter of any man. அன்பானவர்களே, ஒரு குறிப்பிட்ட மனிதனை, ஒரு குறிப்பிட்ட இனத்தை, ஒரு குறிப்பிட்ட தேசத்தாரை, ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுகிறவர்களை அல்ல, தன்னில் அன்பு கூறுகிற எல்லாரையும் அவர் காப்பாற்றுகிற தேவன். உங்களுடைய மனதை கர்த்தருடைய நாமத்தினாலே திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த இரவிலே தேவன் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் நோக்கி சொல்லுகிறார், என் பிள்ளையே, என் மகனே, என் மகளே, நீ என்னில் அன்பு கூறுகிறபடியால் உன் வாழ்க்கையில் வருகிற எல்லா தொல்லைகள், துயரங்கள், பாடுகள், ஆபத்துக்கள், விக்கினங்களில் இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். உலகத்தில் எத்தனையோ பேர் பாதுகாப்பற்ற உணர்வு இருக்கிறபடியினாலே பாதுகாப்பு படைகள் புடை சூழ வருகிறார்கள்.
ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை தைரியமாய் தன் வாழ்க்கையின் சகல சூழ்நிலைகளையும் அவன் சந்திக்க முடியும். சாலமோன் சொல்லுகிறான், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த நீதிமான்களாகிய கர்த்தரில் அன்பு கூறுகிற தேவ பிள்ளைகளை அவர் காப்பாற்றுகிறார். இன்று இரவு நீங்களும் சொல்லுங்கள், கர்த்தர் என்னை காப்பாற்றுகிற தேவன். இரண்டாவதாக யாக்கோபு 2வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி கூறுகிறது, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? தேவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை தன்னுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாக வைத்திருக்கிறார் என்கிற ஒரு அற்புதமான சத்தியத்தை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யார் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள்? மீண்டும் கவனியுங்கள். இன்றைக்கு வெளியரங்கமாக வேஷத்திற்கு பெரிய பக்திமான்கள் போல, பெரிய பரிசுத்தவான்கள் போல, நடை உடை பாவனை ஆடைகள் இவைகளிலெல்லாம் வேஷங்களை காண்பித்து மற்றவர்களை விட தாங்கள் பரிசுத்தவான்கள் பக்திமான்கள் என்று காண்பித்துக் கொள்ளுகிற வேஷதாரிகளுக்கு அல்ல, தன்னிடத்தில் அன்பு கூறுகிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய பக்தர்களுக்கு, தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய ராஜ்யத்தை அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு என்ன தகுதி வேண்டும்? தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் உலகத்தை வெறுக்கிறவனாயிருப்பான். பிசாசோடும் உலக காரியங்களோடும் அவன் சிநேகிதனாய் இருக்க மாட்டான். ஏனென்றால் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமருமையானவர்களே, நீங்கள் தேவனில் அன்பு கூறுகிறவர்களாய் இருந்தால் இந்த உலக ராஜ்யத்தின் மீது உங்கள் கண்கள், உங்கள் எதிர்பார்ப்புகள், உங்கள் ஏக்கங்களை வைக்க மாட்டீர்கள். இந்த பூமியிலே நான் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன் என்று அறிக்கையிடுவீர்கள். உங்களுடைய உள்ளம் இந்த உலகத்தில் உள்ள எதிலுமே திருப்தி அடையாது. உங்களுடைய உள்ளம் எப்பொழுதுமே தேவனுக்காக அது ஏங்கிக் கொண்டிருக்கும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவன் மேல் அன்புள்ள தேவ பிள்ளைகளின் இருதயம் அவருடைய பிரசன்னத்திற்காக, அவருடைய முக தரிசனத்திற்காக அது எப்பொழுதும் ஏங்கிக் கொண்டே இருக்கும். ஒரு குழந்தை தன் தாயின் முகத்திற்காக ஏங்கி தவிப்பது போல தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய இருதயமும் இந்த உலகத்தில் உள்ள யாராலும் எதினாலும் ஒருபோதும் அது திருப்தி அடையாது. அப்படிப்பட்ட உண்மையான அன்புள்ள தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் அந்த நீதியின், அந்த நித்திய பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாக நம்மை மாற்றியிருக்கிறார். சந்தோஷப்படுவீர்களா? தேவனிடத்தில் அன்பு கூறுவதனாலே ஒருவேளை குடும்பத்தாரால், உற்றார் உறவினரால், நண்பர்களால், அக்கம் பக்கத்தவரால் நீங்கள் வெறுக்கப்படலாம், பகைக்கப்படலாம், எள்ளி நகையாடப்படலாம், உங்களை அவமானமாய் பேசலாம், அநேக உபத்திரவங்களுக்குள் உங்களை தள்ளலாம். ஆனால் இங்கே யாக்கோபு மிக தெளிவாக சொல்லுகிறார், இந்த கொஞ்ச கால பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று ரோமர் நிருபத்திலே பவுலும் இதையே தான் சொல்லுகிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தன்னுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாய்
தேவன் மாற்றி இருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் அன்பாய் இருப்பதினாலே வீட்டை விட்டு துரத்தப்பட்டு விட்டீர்களா? அல்லது உங்களுக்கு வீட்டில் சொத்து சுகத்துல பங்கு இல்லைன்னு உங்களை கலட்டி விட்டுட்டாங்களா? கவலைப்படாதிருங்கள். அவரில் அன்பு கூறுகிற உங்களுக்காக தேவன் மகிமையான அந்த அற்புதமான பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். மூன்றாவதாக, அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தில் இப்படி நாம் பார்க்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். என்ன அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவரால் அழைக்கப்பட்டவர்கள் அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்று பெருமை பாராட்டுவதிலே எந்த பலனும் இல்லை. தேவனால் அழைக்கப்பட்டவர்களுடைய ஒரு தகுதி அல்லது ஒரு அடையாளம், அவர்கள் எப்போதுமே தேவன் மேல் அளவு கடந்த அன்புள்ளவர்களாயிருப்பார்கள். அப்படி அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. என்ன ஒரு அற்புதமான ஆசீர்வாதம்! இன்றைக்கு தீமையாய் காணப்படுகிற காரியங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு நாளைக்கே அது நன்மையாக மாறலாம். நம்முடைய வாழ்வில் நடக்கிற அநேக காரியங்கள் இன்றைக்கு வருத்தமும் வேதனையும் இருளானதுமாய் காணப்படலாம். ஆனால் அவரிடத்தில் அன்பு கூறுகிற நம்முடைய வாழ்விலே இன்றைக்கு கோணல் மாணலாய் காணப்படுகிற காரியங்களை நேர் பாதையாய், செவ்வையான பாதையாய், நீதியின் மார்க்கமாய், சத்தியத்தின் மார்க்கமாய், ஆசீர்வாதத்தின் பாதையாய் மாற்ற நாம் அன்பு கூறுகிற தேவன் சர்வ வல்லவராயிருக்கிறார். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், பக்தியாய் இருக்கிறேன், ஆனால் எல்லாமே எனக்கு இடிமேல் இடி போல வந்து நடக்கிறதே என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்று இரவு கர்த்தருடைய நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்ற நான் பிரசங்கிக்கிற இயேசு ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அன்பானவர்களே, உங்களுடைய விசுவாச வாழ்விலே தளர்ந்து போயிருந்தால் இன்றைக்கு உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். என் தேவன் என் வாழ்விலே சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு நன்மை, ஆசீர்வாதம் பலனாக வந்து சேரும் என்று விசுவாசத்திலே இன்று நீங்கள் அறிக்கையிட துவங்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நான்காவதாக, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 21வது வசனத்திலே இப்படி பார்க்கிறோம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இங்கே ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு மனிதன் எப்படி இருப்பான், அவனுடைய வாழ்வில் என்ன நடக்கும் என்பதை குறித்து இயேசுவே மிக தெளிவாக சொல்லுகிறார். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அதை கை கொள்ளுவான். அங்கே சொல்லுகிறார்,
நானும் என் பிதாவும் அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம், நான் என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். வார்த்தைகளை கவனிங்க. இயேசு தன்னை யாருக்கு வெளிப்படுத்துவார்? நீங்க கண்டவங்கெல்லாம், நான் இயேசுவை தரிசனம் பார்த்தேன், அவர் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு, அவர் கூட இட்லி சாப்பிட்டேன், தினந்தோறும் பரலோகத்துக்கு போயிட்டு வரேன், அவர் ஓடி விளையாடுறத பார்த்தேன், தண்ணியை ஒருத்தர் மேல ஒருத்தர் வாரி இறைச்சி அவர் விளையாண்டார்னு சொன்னே. அவங்க சினிமாவில் பார்த்த காட்சிகள் எல்லாம் ராத்திரி சொப்பனத்துல ஆண்டவற்றை பார்த்த மாதிரி இன்னைக்கு டிவியிலேயே போய் மூட்டைங்களை அவுத்து விடுறாங்க. இந்த மாதிரி பித்தலாட்டமான வெளிப்பாடுகளையும் நம்பி ஒரு கூட்டம் மக்கள் நாசமா போறாங்க. அன்பானவர்களே, கர்த்தருடைய ஊழியனாக உலகமெங்கும் இருந்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை மிகுந்த அன்போடு நான் அறிவுரை சொல்லுகிறேன். ஆண்டவர் இப்படிலாம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் வசனம் பேசி கதை விடுறவங்களுக்கு அல்ல. ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவனுக்கு நான் என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அவர் எப்படி வெளிப்படுத்துவார்? அதை யாராலும் நிர்ணயிக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு காயப்பட்ட அந்த இருதயத்தை காயம் கட்டுகிறவராய் தன்னை வெளிப்படுத்துவார். ஆண்டவராலே வழிநடத்தப்படுகிறவர்களுக்கு நல்ல மேய்ப்பனாக தன்னை வெளிப்படுத்துவார். நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பானவர்களே, யார்கிட்டையும் போய் ஐயா நான் இயேசுவை தரிசனம் பார்க்கணும், அதுக்காக 40 நாள் உபவாசம் இருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி மூட நம்பிக்கைகள் போன்றவைகளை நீங்கள் பின்பற்றாதிருங்கள். நீங்கள் உபவாசிப்பதினாலோ நீண்ட ஜெபங்களை செய்வதனாலோ இயேசுவை தரிசிக்க முடியாது. அவர் மேல் அன்புள்ள எவருக்கும் இயேசு தன்னை வெளிப்படுத்துவார். அவரை குறித்த முழுமையான அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இடத்துல ஒண்ணு கவனிங்க. நான் வெளிப்பாடுன்னு சொன்ன உடனே இந்த ஊர்ல அவுத்து விடுறாங்களே கதை, அந்த வெளிப்பாட்டை நான் சொல்லல. அவரை குறித்த முழுமையான அறிவு, a right kind of knowledge about our Lord is the right revelation. கண்ணால பார்ப்பதல்ல, அரகுர தூக்கத்தில் புலம்புவதல்ல, தேவனை குறித்த சரியான அறிவு, அதுதான் வெளிப்பாடு. எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் சொல்லி அந்த 3 எபிரேய இளைஞர்கள் சொன்னாங்களே, அது வெளிப்பாடு. கோலியாத்தை பார்த்து தாவீது சொன்னானே, என் கர்த்தர் உன்னை இன்றைக்கு என் கையில ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னானே, அது வெளிப்பாடு. சிங்கங்களின் வாயை கட்ட என் தேவன் வல்லவர் சொல்லி தானியேல் விசுவாசித்தானே, அது வெளிப்பாடு. தான் செத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு அறிக்கையிட்டானே, அது வெளிப்பாடு. பாடுகள் பட்ட பக்தன் பவுல் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொன்னாரே, அது வெளிப்பாடு. இந்த வெளிப்பாட்டை தான் இயேசு இங்கே சொல்லுகிறார். ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் நான் என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதை போல, எபிரேய இளைஞர்களை போல, தானியேலை போல, யோபுவை போல, பக்தன் பவுலை போல இந்த நாட்களிலே நீங்களும் நானும் சரியான தேவ வெளிப்பாடுள்ள மக்களாக வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு ஒரு தகுதி, நாம் ஆண்டவர் மேல் அன்புள்ளவர்களாயிருக்க வேண்டும். 5ஆவதாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் இப்படி பார்க்கிறோம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். இங்க பாருங்க, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம்.
அப்படி என்றால் என்ன? தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு தேவ பிள்ளையோடு தேவ பிரசன்னம் இருக்கும். இதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். இன்னைக்கு அநேகர் தேவ பிரசன்னம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு வாழ்வை நடத்துகிறார்கள். உங்கள் வாழ்வில் தேவ பிரசன்னம் எப்பொழுதும் நிரம்பி வழிகிற ஒரு அருமையான இனிமையான கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்த வேண்டுமானால் நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். கடைசியாக யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் பெறுவான் என்று இங்கே மிக தெளிவாக சொல்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு வெண்ணங்கி, ஒரு பொன்முடி, ஒரு வாத்தியம், ஒரு மேல் வீடு, ஒரு ஜெய கொடி, ஓயா இன்பம் எனக்குண்டு மோட்சத்தில் என்று சண்டே ஸ்கூல்ல இருந்து பாடுறோம். பாடுகிற நமக்கு நிச்சயமாக அந்த மோட்சம் கிடைக்கும். வேதத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே அந்த ஜீவ கிரீடமாகிய அந்த முடியை நாம் தரித்துக் கொள்ள போகிறோம். இன்றைக்கு லாசருவை போல ஒரு மூலையில கிடக்கலாம். ஆனால் பாடுகளின் மத்தியிலும் பரிசுத்தத்தையும் பக்தியையும் காத்துக்கொண்டு ஆண்டவர் மேல் அழியாத அன்புள்ளவர்களாய் நாம் வாழ்ந்தால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. நம்முடைய அருமை ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணின அந்த வாசஸ்தலத்திற்கு நம்மை அழைத்து செல்ல போகிறார். நிச்சயமாய் நாம் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே சொல்லப்பட்ட இந்த 6 ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் மேல் அழிவில்லாத மாசற்ற அன்புள்ளவர்களாயிருக்க தேவனாகிய கர்த்தர் தாமே உங்கள் எல்லாருக்கும் கிருபை தந்தருளுவாராக என்று வாழ்த்தி விடை பெறுகிறேன். ஆமேன், ஆமேன். துதிக்கின்றோம், துதி பாடி